சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற பெண்கள் மீதான வன்முறை ஒழிப்பு நாள் கருத்தரங்கை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆற்றல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தோழர் லூசியா அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களான பரிதா அவர்களே, சிரஞ்சீவி அவர்களே, ரெஜினா அவர்களே, ராதா அவர்களே, வீரப்பன் அவர்களே, இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து கருத்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அருட்பணி செல்வராஜ் அருள்நாதன் அவர்களே, துவக்க உரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் சா ரோ வலன் என்கிற ஜோஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இது வெற்றிகரமாக அமைய வாழ்த்துரை வழங்கி இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற இக்கல்லூரியின் முதல்வர், வேட்டவளம் லயோலா கல்லூரியின் முதல்வர் அருள் திரு பிரிட்டோ வின்சென்ட் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் பாஜே சேவியர் அவர்களே, தோழர் பறையரசன் அவர்களே, தோழர் இனாமுல் ஹாசன் அவர்களே, தோழர் ஆசிர் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் கலிமுல்லா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அப்துல் அஜீஸ் அவர்களே, வழக்கறிஞர் பிரெட்டி அவர்களே, எழுத்தாளர் தோழர் சைலஜா அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற தோழர் ஆனிரோஸ் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் மோகன் அவர்களே, தம்பி பி.கா. அம்பேத் வளவன் அவர்களே, தம்பி நியூட்டன் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, இக்கல்லூரியை சார்ந்த ஐக்கப் மாணவர் இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, கலைக்குழுவை சார்ந்த தம்பிகளே, தங்கைகளே, இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 12 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் விடைபெற வேண்டும் என்று தோழர் லூசி அவர்களிடத்திலே வேண்டுகோள் கொடுத்திருந்தேன். சென்னையில் 4 மணிக்குள் ஒரு மாநாட்டில் நான் பங்கேற்க வேண்டும். 5 மணிக்கு இன்னொரு நிகழ்வை நான் தலைமையேற்க வேண்டும். ஆனால் நிகழ்ச்சி இன்னும் நிறைவு பெறவில்லை. நீண்ட நேரம் பேச ஆசை, நேரம் இடம் தரவில்லை. நேற்று நள்ளிரவுக்கு மேல் நான் திடீரென்று எனது சொந்த கிராமத்திற்கு பயணிக்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய தாயாருக்கு சற்று உடல்நலம்
பாதிப்படைந்த தகவலை கேட்டு விடியற் காலை 5 மணிக்கு நான் அங்கே போய் சேர்ந்து அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து 5:30 மணிக்கு கிளம்பி இங்கு 7:30 மணிக்கு நான் வந்து சேர்ந்தேன். இரவெல்லாம் உறக்கம் இல்லை. பேச வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் பேசுகிற இந்த அரங்கம் மாணவர்கள் நிறைந்திருக்கிற அரங்கம். வருங்கால தலைவர்கள் மாணவர்கள். நான் மாணவர்களை பார்க்கிற போதெல்லாம் இவர்கள் பேராசிரியர்களாக வருவார்கள், இவர்கள் விஞ்ஞானிகளாக வருவார்கள், இவர்கள் எழுத்தாளர்களாக வருவார்கள், இவர்கள் கவிஞர்களாக வருவார்கள் என்றெல்லாம் எண்ணுவதை விட இவர்கள் தலைவர்களாக வருவார்கள் என்றுதான் நான் எண்ணுவதுண்டு, விரும்புவதுண்டு, அப்படி கற்பனை செய்து பார்ப்பதுண்டு. ஏனென்றால் நல்ல தலைவர்கள் தேவை. நாட்டுக்கு, சமூகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை. ஆகவே மாணவர்களில் இருந்து நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நான் கல்லூரி நிகழ்வுகளில் பங்கேற்பதுண்டு. வேட்டவளம் லயோலா கல்லூரியில் நான் பங்கேற்கிற முதல் நிகழ்வு இந்த நிகழ்வு. தோழர் லூசி அவர்களுக்கும் நம்முடைய முனைவர் கல்லூரியின் முதல்வர் ஐயா பிரிட்டோ அவர்களுக்கும் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு. உலகமே இன்றைக்கு இந்த நாளை பெண்கள் மீதான வன்முறையை ஒழிக்க வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொள்ளுகிற நாளாக நினைவு கூறப்படுகிறது. தோழர் லூசி அவர்கள் அதை விவரித்து சொன்னார். ஐநா சபை இந்த நாளை பெண்கள் மீதான வன்முறை ஒழிப்பு நாளாக அங்கீகரித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்னும் குறைந்தபாடில்லை. ஆகவே இந்த நாளை அதற்கென ஒதுக்கி அதை நினைவு கூர்ந்திட அங்கீகரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். மீராபில் சகோதரிகள் 3 பேர் 1960 டொமினிக்கன் குடியரசில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த சகோதரிகள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அவர்கள் கொல்லப்பட்ட நாளையே அகில உலக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான நாளாக நினைவு கூர்ந்திட 1999 டிசம்பர் 17ஆம் நாளன்று அங்கீகரித்திருக்கிறது என்பதை ஆற்றல் அமைப்பு இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆற்றல் என்கிற இந்த பெயர் உள்ளபடியே என்னை ஈர்க்கிறது. நான் இந்த பெயரை சூட்டிய லூசி அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை ஆற்றல் தான். ஆற்றல் இல்லையேல் அசைவு இல்லை, ஆற்றல் இல்லையேல் இயக்கம் இல்லை, ஆற்றல் இல்லையேல் மாற்றம் இல்லை, ஆற்றல் இல்லையேல் புரட்சி இல்லை. ஒருவன் வீழ்ந்து கிடக்கிற போது அவன் எழுந்து உட்காருவதற்கு ஆற்றல் தேவை. எழுந்து அமர்ந்தவனுக்கு எழுந்து நிற்பதற்கு ஆற்றல் தேவை. நிற்கிறவன் நடப்பதற்கு ஆற்றல் தேவை. நடக்கிறவன் ஓடுவதற்கு ஆற்றல் தேவை. ஓடுகிறவன் இடையிலே குறுக்கிடுகிற ஒரு வாய்க்காலை தாண்டுவதற்கு ஆற்றல் தேவை. ஆக இயக்கத்திற்கு அடிப்படையான தேவை இயக்கம், மொபிலிட்டி, மூவ்மெண்ட், அசைவு. இதற்கு அடிப்படை தேவை ஆற்றல். ஆற்றலை நாம் ஆங்கிலத்தில் எனர்ஜி என்றும் சொல்கிறோம். ஆற்றலை நாம் ஆங்கிலத்தில் பவர் என்றும் சொல்லுகிறோம். ஆற்றலை நாம் ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் என்றும் சொல்லுகிறோம். ஆற்றலை நாம் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் என்றும் சொல்லுகிறோம்.
இந்த 4 ஆங்கில சொற்களுக்கும் ஒரே தமிழ் சொல் ஆற்றல். அருமையான ஒரு சொல்லாட்சி. ஒரு இயக்கத்தின் பெயரை ஆற்றல் என்று வைத்திருப்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த ஆற்றல் என்கிற சொல்லுக்கு வடமொழியிலே சக்தி என்று பொருள். சக்தி என்றால் ஆற்றல். வடமொழியிலே சக்தி என்கிற சொல்லுக்கு பெண்மையை குறிக்கும். சிவன் சக்தி. சிவன் ஆண்மை அல்லது ஆணை குறிக்கிற சொல், ஆண்பாலை குறிக்கிற சொல். ஆண்பாலுக்கு நேர் பெண்பால் சொல் சக்தி. சக்தியை தமிழாக்கம் செய்தால் ஆற்றல். ஆகவே பெண்களுக்கான ஒரு அமைப்புக்கு வடமொழியிலே சக்தி என்று பெயர் சூட்டுவதற்கு பதிலாக ஆற்றல் என்று பெயர் சூட்டியிருப்பது சால பொருத்தமானது, பாராட்டுதலுக்குரியது. பெண்களை ஒரு ஆற்றலாக பார்ப்பது, பெண்களை ஆற்றல் உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பது, பெண்களின் ஆற்றலை சமூகத்திற்கு உலகுக்கு உணர்த்துவது என்கிற அடிப்படையிலே இந்த பெயர் அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். ஆகவே சக்தி என்றால் பெண், ஆற்றல் என்றால் பெண். இனி பெண்ணுக்கு நேரடியான பொருளை சொன்னால் ஆற்றல் என்றே சொல்லலாம். பெண் என்பதற்கு என்ன பொருள்? பெண் என்றால் ஆற்றல். ஆற்றல் இல்லாமல் எதுவும் அசையாது என்றால் பெண் இல்லாமல் எதுவும் அசையாது. ஆற்றல் இல்லாமல் எதுவும் இயங்காது என்றால் பெண் இல்லாமல் எதுவும் இயங்காது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உலகம் முழுவதும் ஆண்கள் மட்டுமே 500 கோடி பேர் இருந்தால் என்ன ஆகும் இந்த உலகம் என்பதை எண்ணி பாருங்க. பெண் இல்லாமல் ஆண்கள் மட்டுமே இருந்தால் மானுடம் இருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உயிரினம் எந்த இனமாக இருந்தாலும், அது மனிதகுலமாக இருந்தாலும், அது விலங்கினமாக இருந்தாலும், அது தாவர இனமாக இருந்தாலும், உயிரினம் எதுவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் முழுமை. அப்படி என்றால் ஆண் 50%, பெண் 50%. தனியாக ஆண் இருக்கிறான் என்றால் அவன் அரை மனிதன் என்று பொருள். பெண்ணோடு சேர்ந்து இருக்கிற போதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து முழுமை பெறுகிறார்கள். ஆகவே சக்தி இருந்தால்தான் இயக்கம், பெண் இருந்தால்தான் இயக்கம். அப்படிப்பட்ட இந்த பெண்ணை, அப்படிப்பட்ட இந்த சக்தியை, அப்படிப்பட்ட இந்த ஆற்றலை நாம் என்னவாக நடத்துகிறோம், எவ்வாறு மதிக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, நாம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்களை படிக்கக்கூடாது, கல்வி பெறக்கூடாது, சுதந்திரம் இல்லை, முடிவெடுக்க கூடாது, நில உரிமை இல்லை, சொத்துரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, ஆண்களின் இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மடிய வேண்டும். ஆண்களின் விருப்பப்படி இனப்பெருக்கம் செய்து தர வேண்டும், பிள்ளைகளை பெற்றுத் தர வேண்டும். ஆண்களின் விருப்பப்படி குடும்ப வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையில்தான் உலகம் முழுவதும் பெண்களை ஆண் சமூகம் நடத்துகிறது. தன்னுடைய உடலில், தன்னுடைய ஆற்றலில் சரிபாதியை முடக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய உடலில் இடுப்புக்கு கீழே செயலிழந்து போனால் என்னவாகும்? நடமாட முடியுமா? அல்லது இடுப்புக்கு மேலே செயலிழந்து போனால் என்ன ஆகும்? மனிதனாக நாம் வாழ முடியுமா? அதை போல இந்த மானுட சமூகத்தில் உடலின் சரிபாதியாக இருக்கிற
மேலிருந்து கீழாக சரிபாதி என்றால் கூட இடப்பாகம் இல்லாமல் அல்லது வளப்பாகம் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியுமா? ஆகவேதான் ஆணும் பெண்ணும் சேருகிற போதுதான் முழுமை என்று ஆகிற போது, ஆணும் பெண்ணும் சமமாகிற போதுதான் மனித குலம் முழுமையாகிறது. ஆணும் பெண்ணும் சமம் என்றால் பெண்களைப் போல ஆண்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியுமா என்ற கேள்வியை குதர்க்கமாக நாம் கேட்போம். பெண்களுக்குத்தானே இயற்கையிலே கருப்பை இருக்கிறது, பெண்கள் தானே இயற்கையில் கர்ப்பமாக முடியும், பெண்கள் தானே இயற்கையில் பிள்ளைகளை, குழந்தைகளை, வாரிசுகளை பெற்றுத்தர முடியும். இது எல்லா இனத்திலும் உண்டு, விலங்கினத்திலும் உண்டு, மனித இனத்திலும் உண்டு, பறவை இனத்திலும் உண்டு, தாவர இனத்திலும் உண்டு ஆண் பெண் என்பது. ஆனால் மனித குலத்தில் மட்டும்தான் பெண் இனத்தை முடக்கி வைத்திருப்பது, அடக்கி வைத்திருப்பது, ஆதிக்கம் செலுத்தி அவர்களின் உழைப்பை சுரண்டிக் கொண்டிருப்பது, அதிலிருந்து மீறுகிற போது வன்முறைகளால் ஒடுக்குவது என்கிற போக்கு மேலோங்கி இருக்கிறது. வேறு எந்த உயிரினத்திலும் பெண்ணை ஒடுக்குகிற ஒரு மேலாதிக்க போக்கை பார்க்க முடியாது. பெண்ணினத்தை ஒடுக்குகிற ஒரு மேலாதிக்க போக்கை பார்க்க முடியாது. ஆகவேதான் இதனை ஆணாதிக்க போக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஆண் என்பதனாலேயே அவன் முழுமையான ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது. பெற்றோரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை வெளியே செல்வதற்கு, பெற்றோரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை திருமணம் செய்து கொள்வதற்கு, பெற்றோரிடம் உற்றார் உறவினரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை படிப்பதற்கோ அல்லது படிப்பை நிறுத்துவதற்கோ, பெற்றோரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை அவன் விரும்பியதை உடுத்துவதற்கு. ஆனால் இந்த சமூகத்தில் பெண்கள் இதற்கெல்லாம் அனுமதி கேட்டாக வேண்டும் என்கிற நிலை இங்கே நீடிக்கிறது. இத்தகைய இந்த போக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக மாறுகிறது. குடும்ப ஒழுங்கு, சமூக ஒழுங்கு என்கிற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைதான் சமூக ஒழுங்காக மாறி இருக்கிறது. நாம் பார்க்கிற சோசியல் ஆர்டர், திருமண முறை, எங்கோ ஒரு கிராமத்தில் எங்கோ ஒரு வீட்டில் பிறந்த பெண் 18-19 வயது வரையில் பெற்றோரோடு, உற்றார் உறவினர்களோடு, உடன்பிறந்தவர்களோடு வாழ்ந்த ஒரு பெண் திருமணத்தின் பெயரால் அவள் அந்த உறவிலிருந்து பிரிந்து அல்லது பிரிக்கப்பட்டு புதிதாக ஒரு குடும்பத்தோடு உறவாட வேண்டிய நிலை, வாழ்நாள் முழுக்க அவர்களோடு போய் வாழ்ந்தாக வேண்டிய நிலை, எங்கிருந்தும் ஆண்களை அழைத்து போய் திருமணம் செய்கிற முறை கிடையாது. ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்களை பறித்தெடுத்து பிரித்தெடுத்து இனிமேல் நீ இந்த குடும்பத்தோடு போய் வாழ், இந்த பெண்ணோடு போய் வாழ், உன் பெற்றோரை மறந்துவிடு அல்லது பெற்றோரை பிரிந்துவிடு, உடன் பிறந்தோரை பிரிந்துவிடு, நீ பிறந்த ஊரை பிரிந்துவிடு, நீ ஓடியாடி விளையாடிய இடத்தை, நீ குளித்த ஆற்றங்கரையை அல்லது குளத்தங்கரையை மறந்துவிடு, நீ பார்த்து மகிழ்ந்து சிரித்த பறவைகளை மறந்துவிடு, உன் குடும்பத்தில் இருந்து பிரிந்து, உன் உற்றார் உறவிடமிருந்து பிரிந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு ஊரிலே ஒரு பொண்ணோடு ஒரு பெண்ணோடு போய் நீ வாழ்க்கை நடத்து என்று ஆண்களை குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கிற முறை எங்காவது உண்டா என்றால் இல்லை. ஆனால் இந்த முறை பெண்களுக்கு இருக்கிறது. இதை பெண்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், இதை பெண்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாக வேண்டும். நாம் ஒரு ஊரிலிருந்து பிரிந்து ஒரு நகரத்துக்கு படிக்க போகிற போதே ஊரை பிரிய முடியாமல் மனம் தவிக்கிறது, பெற்றோரை பிரிய முடியாமல் மனம் பதைக்கிறது. வெளிநாடு போகிற போது கதறி அழுகிறோம், கட்டி தழுவி அழுகிறோம்.
உறவை பிரிந்து செல்ல. ஆனால் திருமணம் ஒரு பெண்ணை, ஓரிடத்திலே பிறந்த பெண்ணை, ஒரு குடும்பத்திலே வளர்ந்த பெண்ணை, பெற்றோருடன் மகிழ்ந்து விளையாடிய ஒரு பெண்ணை, உடன் பிறந்தவர்களோடு சண்டை போட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை ஒரு நாள் திடுமென திருமணம் என்கிற பெயரால் பிரிக்கிறோம், பறிக்கிறோம். 100 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு நீ போய் இனி சோறாக்கி போடு, அவன் காம இச்சைகளுக்கு நீ இரையாகு, அவன் எதிர்காலத்திற்கு அவனுக்கு தேவையான ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ அவன் விரும்புகிற வரையில் பெற்று போடு. 10 பிள்ளைகள் வேண்டும் என்றாலும் அதை நீ தடுக்காதே, மறுக்காதே. இப்படி ஒரு வாழ்க்கை பெண்களின் மீது திணிக்கப்பட்டு அதை பெண் சமூகமும் ஏற்றுக்கொண்டு ஆண் சமூகமும் பெண் சமூகமும் இணைந்து பெண்ணுக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை நாம் திணிக்கிறோம் என்றால், இந்த ஒழுங்கு சமூக ஒழுங்கு என்று நாம் இங்கே கருதி கொண்டிருக்கிறோமே, இந்த சமூக ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு, இதை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு வன்முறைகள் நிகழ்ந்திருந்தால் இது நிகழும். ஒழுங்கு என்பதே வன்முறைகளால் தீர்மானிக்கப்படுவதுதான். நீ லெப்ட்ல தான் போகணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கை உருவாக்குறோம்னா, அதை அறிவிக்கிற போது கண்ணா பின்னாடு போய்கொண்டிருந்த மனித குலத்தை இனி இந்த சாலையில் நீ இடது பக்கமே வண்டி ஓட்டி போக வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிற போது அதை மீறுகிறவன் மீது சட்டம் பாயும், வழக்கு பாயும், அவன் சிறைக்கு செல்வான் அல்லது தண்டம் கட்டுவான். அது ஒரு வகையான ஒடுக்குமுறை. அப்போதுதான் அந்த ஒழுங்கை கொண்டு வர முடியும். ஒரு ஆர்டர், லா அண்ட் ஆர்டர், டிசிப்ளின் அல்ல. ஒழுங்கு என்பது டிசிப்ளின் என்பது வேறு, ஒழுங்கு என்பது ஆர்டர் என்பது வேறு. நாற்காலி போட்டா எல்லாம் நாற்காலில் உட்காருங்க அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கு. மேடைகளில் 10 நாற்காலி தான், 10 பேர் தான் அமர வேண்டும், வேறு யாரும் அமரக்கூடாது என்று சொல்லுவது ஒரு ஆர்டர், அது ஒரு ஒழுங்கு. ஆர்டர் என்பது ஆணை என்றும் பொருள், ஒழுங்கு என்றும் பொருள். ஆகவே இந்த சமூகத்தில் ஒரு சமூக ஒழுங்கு இருக்கிறது, இந்த சமூகத்தில் ஒரு குடும்ப ஒழுங்கு இருக்கிறது என்றால், இந்த ஒழுங்கை சமூகத்தில் நிலைநாட்டுவதற்கு முன்பு தொடக்க காலத்தில், ஆதி காலத்தில் மிக கொடூரமான ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கும். அது அரசாங்கத்தின் பெயராலோ ஆண்களின் பெயராலோ கொடூரமான ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டதன் விளைவாகத்தான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒழுங்கு, இதுதான் விதி, சமூக விதி, இதுதான் இயங்கியல் விதி அல்ல, சமூக விதி, மனிதனே உருவாக்குகிற விதி. இயங்கியல் விதி என்பது இயற்கையே உருவாக்குகிற விதி. நெருப்பு சுடும் என்பது இயங்கியல் விதி. தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாயும் என்பது இயங்கியல் விதி. மேடும் பள்ளமும் இருக்கும் என்பது இயங்கியல் விதி. இது இயங்கியல் விதி, இது இயல்பானது. ஆனால் பெண் இப்படித்தான் வாழ வேண்டும், ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும், குடும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கு சொத்து உண்டு, பெண்களுக்கு சொத்து இல்லை என்கிற விதி சமூக விதி, மனிதன் போட்டுக்கொண்ட விதி, இது வேறு. ஆகவே இந்த விதிகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி இதை ஒரு ஒழுங்காக மாற்றுகிற வரையில் ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்கும். இவ்வளவு கட்டுப்பாடான ஒரு ஒழுங்கு முறை இங்கே நிலவுகிறது என்று சொன்னால், இது கூடாதது என்றாலும், இது வன்முறையால் நிகழ்ந்தது என்றாலும், இதற்கு நாம் உடன்படுவதற்கு காரணம் ஆதி காலத்தில் இந்த சமூகம் சந்தித்த அல்லது பெண்கள் சந்தித்த ஒடுக்குமுறைதான். அது இன்றும் தொடர்கிறது. பால்ய விவாகம், குழந்தை திருமணம், 8 வயது பையன், 6 வயது சிறுமி திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி செல்லும். எந்த சட்டப்படி? மனு தர்ம சட்டப்படி. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் அதை குற்றம் என்கிறது. சிறுமிகள், சிறுவன் சிறுமி திருமணம், அதுதான் வடமொழியிலே பாலிய விவாகம். எதற்காக சிறுமிகளுக்கான திருமணம்? அவள் பருவத்திற்கு வருவதே கணவனுக்கு தெரிந்து வர வேண்டும் என்பதுதான். கணவன் முன்னால், மாமனார் மாமியார் முன்னால் 13 வயதை எட்டுகிற போது அவர்களுக்கு தெரிந்து அவள் பருவத்தை எய்துகிறாள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.
பருவம் எய்திய பிறகு அவள் தன்னுடைய கண்காணிப்பிலேயே இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கையில் முக்கியமானது. கால்களில் கொலுசு அதற்குத்தான். அவ எங்க நடமானாலும் ஜல் ஜல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே போறான்னா மாமனாருக்கு தெரியணும் அல்லது மாமியாருக்கு தெரியணும், புருஷனுக்கு தெரியணும். நடந்து போகிற போதே கொலுசு சத்தத்தை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். கொலுசு சத்தம் இல்லை என்றால் அவள் வீட்டில் ஆள் இல்லை என்று தேடுவார்கள். இப்படி சில ஒழுங்குமுறைகள். அவன் இறந்து போனால் அந்த 8 வயதிலேயே அந்த சிறுமி விதவையாக வேண்டும். விதவையானால் அவள் மொட்டையடிக்க வேண்டும். விதவையானால் வெள்ளைப்புடவையை உடுத்த வேண்டும். விதவையானால் அவள் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க கூடாது. விதவையானால் அவள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. 90 வயது வரையில் வாழ்ந்தாலும் கூட அப்படியே அவள் வாழ்ந்தாக வேண்டும். அவளுடைய உடலில் ஏற்படுகிற ஹார்மோன்களால் ஏற்படுகிற எந்த மாற்றத்திற்கும் அவள் ஈல்டாகிவிடக் கூடாது. அதாவது அதற்கு இணங்கிவிடக் கூடாது. உடல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஹார்மோன்ஸ் என்பது சுரக்கும் போது உடலில் மாற்றம், உள்ளத்தில் மாற்றம், உணர்ச்சிகளில் மாற்றம், பயாலஜிக்கல் நீட்ஸ் என்கிற அடிப்படையில பருவத்திற்கான இச்சைகள், அந்த இச்சைகள் தோன்றினாலும் அவை அனைத்தையும் துறக்க வேண்டும், கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீறினால் தண்டனை. கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவார்கள். கழுதை மீது ஏறி உட்கார வைத்து ஊர்வலம் நடத்துவார்கள். நிர்வாணப்படுத்தி, ஊர் முன்னிலையில் நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்வார்கள். அதனால்தான் பெண்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு அவமானத்தை தாங்குவதற்கு பதிலாக இந்த விதவை கோலத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த சமூக ஒழுங்குமுறையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பெண் சமூகம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முனைந்தது. ஆகவே இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல தோழர்களே. தலைமுறையாய் எந்த ஆண்டில் இது இப்படி தொடங்கியது, எப்படி இது இப்படி மாறியது என்பதை நம்மால் ஆதாரங்களோடு நிறுவ முடியாத வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்து இது தொடர்கிறது. மனிதன் தோன்றிய வரலாற்றை நாம் படிக்கிற போது குடும்பம் தோன்றியது சில 1000 ஆண்டுகளுக்கு முன்புதான். குடும்பம் தோன்றுவதற்கு முன்பு கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை. குடும்பம் தோன்றுவதற்கு முன்பு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. குடும்பம் தோன்றுவதற்கு முன்பு அண்ணனும் இல்லை, தங்கையும் இல்லை. குடும்பம் தோன்றுவதற்கு முன்பு தாயும் இல்லை, மகனும் இல்லை. ஆண் பெண் அவ்வளவுதான். இனப்பெருக்கம் நடந்தது. குடும்பம் எங்கிருந்து தோன்றியது என்று மார்க்சியம் சொல்லுகிறது. சொத்து உருவான போதுதான் குடும்பம் உருவாகிறது. சொத்து சேர்த்து வைக்க முனைகிறவர் தான் இறப்புக்கு பிறகு இந்த சொத்தை யாரிடம் ஒப்படைத்து விட்டு போவது என்கிற கேள்விக்கு உள்ளாகிறார். தான் சேர்த்த சேமித்த சொத்துக்களை தனக்கே உரிய வாரிசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தனக்கே உரிய வாரிசு என்பதை அவன் உத்தரவாதப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அது இந்த ஆணுக்குத்தான் பிறந்தது என்று எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அதற்கு எந்த லெபார்டரிஸும் இல்லை. இப்ப இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட், அப்ப கிடையாது. ஒரு குழந்தைக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை இவனுக்குத்தான் பிறந்தது என்று உறுதிப்படுத்த வழிமுறை தெரியாத போதுதான் இவனுக்குத்தான் இந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லுவதற்காக இவனுக்குத்தான் இந்த பெண்ணை நாங்கள் கட்டி வைக்கிறோம். அவன் காலோடு இவன் காலை கட்டி போடுகிறோம், அவன் கையோடு இவன் கையை கட்டி போடுகிறோம். இனிமேல் இவள் இன்னொரு ஆணை நிமிர்ந்து பார்க்க மாட்டாள், இன்னொரு ஆணை பார்த்து சிரிக்க மாட்டாள். எந்த ஆணும் இவள் திருமணமானவள் என்று ஊருக்கு தெரிந்த பிறகு அவளை திரும்பி பார்க்க கூடாது என்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வருவதற்குத்தான். இனி அவளுக்கு பிறக்கப் போகிற பிள்ளை இவனுக்கே பிறந்தது என்று உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் சமூகத்தில் உருவாயின என்பது அறிவியல் முறைப்படி, சமூக அறிவியல் முறைப்படி சொல்லப்படுகிறது. அப்படித்தான் அது உருவாகி இருக்க முடியும். மார்க்சியம் குடும்பம் சொத்து உருவான பிறகுதான் ஒரு சமூக ஒழுங்கு உருவாகிறது. அது ஆணாதிக்க ஒடுக்குமுறை உள்ள சமூக ஒழுங்காக மாறுகிறது.
இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த எக்ஸிஸ்டிங் சோசியல் ஆர்டர் என்பது நாம் கண்ணில் பார்க்கிற இந்த ஆர்டர் சமூக ஒழுங்கு என்பது ஆண்கள் ஆதிக்கம் செய்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிற, பெண்களை தாயாய் இருந்தாலும் மனைவியாய் இருந்தாலும் மகளாய் இருந்தாலும் தன்னுடைய கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு போக்கை நிலைநாட்டக்கூடிய வகையில், இயல்பாகவே அது அமைத்து இயங்கக்கூடிய வகையில் ஆணாதிக்க போக்கு இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மேல் டாமினேட்டட், மேல் சாவினிசம் எஸ்டாப்ளிஷ்ட், நிறுவப்பட்டு விட்டது. இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இந்த ஒழுங்குகளை மீறுகிற போதுதான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் திணிக்கப்படுகின்றன. மீறுகிறாளோ மீறவில்லையோ சந்தேகத்தின் பெயரில் வன்முறைகள் நடக்கின்றன. மாமனாருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மருமகள் மீது, மாமியாருக்கு ஒரு வகையான சந்தேகம் வரலாம் மருமகள் மீது, கணவனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மனைவியின் மீது. அதற்கெல்லாம் ஆதாரம் திரட்ட வேண்டியதில்லை. சந்தேகம் வந்தாலே அவர்களை எந்த எல்லைக்கும் போய் இழிவுபடுத்த முடியும், எந்த எல்லைக்கும் போய் வன்முறை செய்ய முடியும். பக்கத்தில் கூட யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்டா பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி நான் அடிக்கிறேன், என்ன அப்படி போட்டு அடிக்கிறான் நீங்களா வேடிக்கை பார்த்துக்கலாம். அவன் பொண்டாட்டி அவன் அடிக்கிறான், நாங்க போய் கேட்டா என்ன வம்பா, நாங்க ஏன் போய் கேட்கணும். ஐயோ கொடூரமா அடிக்கிறானே, தலையை பிடிச்சு போய் செவத்துல மோதுறானே, தொண்டையில கார வச்சு அழுத்துறானே, ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு விரட்டுறானே, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இதுதான் சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு. இந்த சமூக ஒழுங்கு எங்கிருந்து உருவானது? ஊர் தெரு இது, சேரி இது, இது என்ன கடவுள் போட்ட ஆடையா? ஹாபிடேஷன் இந்தியா முழுவதும் கிராமங்கள் இரண்டாக இருக்கின்றனவே. முதலாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்த போது நான் பேசிய கன்னி உரையில் சொன்னேன், இந்த நாடு ஒரே இந்தியாவாக இல்லை, இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. 2 ஊர்களாக, 2 வாழிடங்களாக இருக்கிறது, 2 சுடுகாடுகளாக இருக்கிறது, தேநீர் கடைகளில் இரட்டை குவளைகளாக இருக்கிறது. இரட்டை சுடுகாடு, இரட்டை வாழிடம், இரட்டை குவளை. எனவே இந்த இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. ஊர் தெரு இந்தியா, சேரி இந்தியா. அப்படி என்றால் இங்கே இரட்டை பாராளுமன்றம் வேண்டும், சேரி பாராளுமன்றம் வேண்டும், ஊர் பாராளுமன்றம் வேண்டும் என்று நான் மேடைகளில் பேசுகிறேன். அப்படி என்றால் இங்கே இரட்டை பிரதமர் வேண்டும், சேரி பிரதமர் வேண்டும், ஊர் பிரதமர் வேண்டும் என்ற கேள்விகளை நான் தொடக்க காலத்தில் எழுப்புவது. வாழிடங்கள் இப்படி 2ஆக இருக்கிறது, சுடுகாடு இப்படி 2ஆக இருக்கிறது, குளத்தங்கரையில் குடிக்கிற துறைப்பாடுகள் 2ஆக இருக்கிறது, தேநீர் கடைகளில் குடிக்கிற தேநீர் குவளைகள் 2ஆக இருக்கின்றன என்றால் இது ஒரு சோசியல் ஆர்டர், இது ஒரு சமூக ஒழுங்கு. இது எப்படி நிகழ்ந்திருக்கும்? ஊர் தெருவில் கூட ஒரு தெரு முழுக்க அல்லது 2 தெரு முழுக்க வன்னியர் தெரு, அடுத்த தெரு கோனார் தெரு, அதற்கு அடுத்த தெரு முதலியார் தெரு. இது ஒரு சோசியல் ஆர்டர். செட்டியார் தெரு, ரெட்டியார் தெரு, 10 குடும்பம் இருந்தாலும் ரெட்டியார் மட்டும் 10 குடும்பம் தனியா இருப்பாங்க. முடித்திருத்தவர் ஒரு குடும்பமா அவன் தனி, துணிவெடுக்கிறவன் ஒரு குடும்பமா அவன் தனி, யாதவர்கள் 15 குடும்பமா அந்த 15 குடும்பம் ஒன்னா இருக்கும். ஒரு படையாட்சி, ஒரு கோனார், ஒரு செட்டியார், ஒரு ரெட்டியார், ஒரு முதலியார், ஒரு பிள்ளைமார், ஒரு நாயுடு, இப்படி எந்த ஊரிலாவது வீடு மாறி மாறி தெருவிலை பார்த்திருக்கிறீர்களா? இந்த சமூக ஒழுங்கு எப்படி வந்தது? வாழிடத்தில் கூட இது ஒரு சோசியல் ஆர்டர். இதுவெல்லாம் தோழர்களே நம் கவனத்திற்கு எட்டாத காலத்தில் அல்லது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நிகழ்ந்த ஒடுக்குமுறைகளின் மூலம்தான், வன்முறைகளின் மூலம்தான் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா ஒழுங்கும் வன்முறைகளின் மூலமே நிகழ்த்தப்படுகிறது. ஆர்டர்னாலே வந்து அங்க ஏதோ ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வகையில் ஆதிக்கம் இருக்கிறது என்று, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதிக்கம் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட இந்த சமூக ஒழுங்கு, குடும்ப ஒழுங்குதான்
பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஏவுவதற்கு ஏதுவாக இருக்கின்றன. இதை நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டுமானால் பெரியாரை படிக்க வேண்டும், அம்பேத்கரை படிக்க வேண்டும், மார்க்சியத்தை படிக்க வேண்டும். கோல்வாக்கரை படிப்பவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஹெட்கேவரை படிப்பவனால் புரிந்து கொள்ள முடியாது. நாத்ராம் கோட்சேவை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்பவனால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெண்கள் ஆணுக்கு கீழ் என்று கருதக்கூடியவர்கள். பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும், அவங்க மயிர் நம்ம கையில் இருக்கணும், அவங்க முடி நம் பிடியில் இருக்கணும்னு நினைக்கிறது. அதுக்குதான் பெண்களுக்கு கூந்தலே வளர்க்கப்படுகிறதுன்னு பெரியார் சொன்னார். புருஷன் நோஞ்சானா இருப்பான், பொண்டாட்டி வலிமையா இருப்பா. புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தா பொண்டாட்டி கை ஓஞ்சிடக்கூடாது. நோஞ்சானா இருந்தாலும் முடிய கூந்தலை வளைச்சு பிடிச்சிட்டானா அவ்வளவு அடிக்க முடியாது. இப்ப நோஞ்சானுக்கு ஏதுவாகத்தான் கூந்தலே வளர்க்கப்படுகிறது அப்படின்னு பெரியார் பார்வையில், திருமாவளவன் பார்வையில், பெரியார் பார்வை. ஆம்பளைக்கு 4 முழ வேட்டி, பொம்பளைக்கு 16 முழ சேலை. ஆணுக்கும் உடலை மறைக்கணும், பெண்ணுக்கும் உடலை மறைக்கணுங்கிறது தான் ஆடை. ஏன் பொம்பளை மட்டும் 16 முழ சேலை? ஆளுக்கு ஆம்பளைக்கு 4 முழ வேட்டி, அதிகபட்சம் போனா 8 முழ வேஷ்டி. 16 முழ வேட்டி எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை. அதிகம் போனா 8 முழ வேஷ்டி. 8 முழ வேஷ்டி யாருக்கு அதிகமா கட்டுறது கிடையாது. பெரியார் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. 4 முழ வேட்டியை கட்டி பொண்டாட்டியும் புருஷனும் நடந்து போகும்போது அதை மடிச்சு முழங்காலுக்கு மேல கட்டிக்கிட்டு அவன் வேகமா எட்டு வச்சு பொண்டாட்டியை விட ஒரு அடி அவன் முன்னால போகணும். நடக்கிறதுல கூட ஒரு ஆதிக்க போகும். பொண்டாட்டிக்கு பின்னால போகக்கூடாது. பெண்டாட்டியா இருக்கிறவ 16 முழத்தை சுத்தி, அவனுக்கு ஒரு சுத்தினாலே போதும் துணி. மிச்சதெல்லாம் வளைச்சு 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 மடிச்சு மடிச்சு கொசுவன்னு ஒரே இடத்துல சொல்லிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் கொசுவன்னு சொருகிறதுக்கு எதுக்கு அவ்வளவு துணி? 16 முழத்தையும் 16 தடவை சுத்தல, அல்லது 8 தடவை சுத்தல. உடம்பை சுத்தி ஒரு சுத்து தான் துணி. அடுத்து அதிகபட்சம் போனா 2 சுத்து தான் சுத்துறாங்க. மிச்சத்தை பூரா கொசுவங்கிற பேரால சுத்தி வளைச்சு ஒரு பக்கமா சொல்லிக்கிறாங்க புடவை கட்டுறாங்க. அது ஏன்னா ஆம்படையாரை விட, அதாவது புருஷனை விட அவன் ஒரு அடி மேல போகணும், தாண்டி போயிருக்காரு. துணி அவங்க மடிச்சு முழங்கால் மேல கட்டக்கூடாது. அவங்க மெல்லமா அண்ணன் நடையா போகும். அதுதான் அவங்களுக்கு வேறு அண்ணன் நடை. இவனுக்கு சிங்க நடை. இவன் வேகமா நடக்கணும். அது ஏன்னா புருஷனை விட பொறுமையா நட, அண்ணன் நட ஆங்காரமா நடக்காதா? பொம்பளை வேகமா நடந்தா என்ன ஆங்காரமா நடக்கிற நீ? பூமாதேவி மேல நங்கு நங்குன்னு காடு வச்சு நறுக்கு நறுக்கு நடந்து போற பொம்பளை வேகமா நடந்தாலே குற்றம் இந்த சமூகத்துல. இந்த தலைமுறைக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அம்பேத்கர் பிறந்த பிறகு, பெரியார் பிறந்த பிறகு, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்த பிறகு இந்த தலைமுறைக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் பெரியார் பார்வை. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, தூரத்துல இருந்து பார்த்தா ஆனா பொண்ணான்னு தெரியாத மாதிரி நீ அவன மாதிரி பேண்ட் போடு, அவன மாதிரி சட்டம் போடுனார். சனாதனவாதிகள் பேண்ட் போட்டுக்கிட்டு, டி ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பெண்களை மயக்கிறானுன்றார். ஆனா பெரியார் சொல்றாரு, நீ அவன மாதிரி ஜீன்ஸ் போடு, அவன மாதிரி டி ஷர்ட் போடு, அவன மாதிரி கூலிங் கிளாஸ் போடு. உடையிலும் அந்த மிடுக்கு உனக்கு வேண்டும். அது கலாச்சாரத்தை சிதைக்கிறார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பெரியார் உளவியல் ரீதியாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு பெண் முதலில் அதிலிருந்து விடுபடட்டும். ஆண் மேலானவன் என்கிற உளவியல் பெண்களிடம் இயல்பாகவே பதிந்து கிடக்கிறது. அவன் நினைச்சபடி எப்படி வேணாலும் உடை உடுத்தலாம், நாங்க அப்படி உடுத்த முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஒடுக்குமுறையை பற்றி சிந்திக்கிற மாமனிதர்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அடித்து துன்புறுத்துவது மட்டுமல்ல, காயப்படுத்தி துன்புறுத்துவது மட்டுமல்ல, காம இச்சைகளுக்கு அடிமைப்படுத்துவது, கல்வி கற்கக்கூடாது என்று தடுப்பது, அதிகாரத்தை நுகரக்கூடாது, துய்க்கக்கூடாது, அதிகாரத்தை அடையக்கூடாது என்று தடுப்பது. அதிகாரம் என்கிற சொல்லுக்கும் ஆங்கிலத்தில் பவர் தான் பேர். அப்படின்னா ஆற்றல். பவர் அப்படின்னா ஆற்றல்.
அதிகாரம் என்றால் பவர். இப்ப அதிகாரமும் பவரும் ஆற்றலும் ஒன்றுதான். எனவே பெண் ஒரு ஆற்றலாக விளங்கக்கூடாது, அவர் அதிகார வலிமை பெற்றுவிடக் கூடாது. எனவே இந்த சமூகத்தில் ஒரு புரட்சி நிகழ வேண்டுமானால் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும், அதிகாரமயப்படுத்த வேண்டும், அதிகார வலிமைப்படுத்த வேண்டும். எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் பவர். எம்பவர், பவர்னா அதிகாரம், எம்பவர் என்றால் அதிகாரப்படுத்துதல், அதிகாரமயப்படுத்துதல். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், பெண்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக ஆக்குதல். இதற்கு ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஃபரன்ட்லி ஏபிள், மாற்றுத்திறனாளிகள், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர், இடையினம், திருநங்கைகள், திருநம்பிகள், இவர்களெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே, இவர்கள் தலித் என்பதால் நசுக்கப்படுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் பெண்கள் என்பதால் நசுக்கப்படுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் சிறுபான்மையினர், எம்பவர்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், இவர்கள் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்பதனால் நசுக்கப்படுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அடிப்படையிலே, கோட்பாட்டு அடிப்படையிலே பார்த்தால் நசுக்கப்படுகிறவர்கள் யாவரும் உலகம் தழுவிய அளவில் யார் என்றால் பவர்லெஸ் பீப்புள். அதிகாரம் இல்லாதவர்கள் யாரோ, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் யாரோ, அதிகார மையத்திலிருந்து வெகு தூரம் விலகி கிடப்பவர்கள் யாரோ, அதிகார மையத்தை தொட முடியாத நிலையில் விளிம்பு நிலையில் கிடப்பவர்கள் யாரோ, அவர்கள்தான் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதற்கு அந்தந்த காலத்தில், அந்தந்த சூழலில், அந்தந்த பகுதிக்கு ஏற்ப சாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, பாலினத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, நிறத்தின் பெயராலோ நசுக்கப்படுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் என்னவென்றால், யார் அதிகாரத்தோடு தொடர்பில் இல்லையோ அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? வன்முறைகளில் இருந்து நசுக்கப்படுகிறவர்களை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்கள் அதிகாரத்தை தொடக்கூடியவர்களாக, அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களாக, அதிகாரத்தை கையில் ஏந்தி ஆளுமை மிக்கவர்களாக வாழ வழிவகை காண வேண்டும். ஆக பெண்களை ஒடுக்குமுறைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டுமானால் பெண்களை எம்பவர்மெண்ட், அதிகாரமயப்படுத்த வேண்டும். தலித்துகளை கொடுக்குமுறைகளில் இருந்து மீட்க வேண்டுமானால் தலித்துகளை எம்பவர் செய்ய வேண்டும். இதுதான் சிம்பிள். ஆக இவர்களை எம்பவர் செய்ய வேண்டுமானால் அதை கொள்கை அடிப்படையில் அனைவரையும், பெரும்பான்மையாக இருப்பவர்கள் அனைவரையும் ஜனநாயக சக்திகளின் ஊடாக ஏற்றுக்கொள்ள வைப்பது, சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வைப்பது. அப்படி ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு தான், அரசியல் கண்டுபிடிப்பு தான், அரசியல் கோட்பாடு தான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி கோட்பாடு. அந்த கோட்பாடு இருக்கிறதுனால தான் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தலித்ஸ், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ட்ரைபல்ஸ், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் OBC, for minorities, for women, reservation in assembly, reservation in parliament, reservation in panchayat, reservation in corporations. இது சட்டப்பூர்வமாக ஏற்கப்படுகிறது. ஏனென்றால் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாடு ஏற்கப்பட்டு விட்டது. சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாடு ஏற்கப்பட்டதால் தான் ரிசர்வேஷன் என்கிற உத்தி, ஸ்ட்ராட்டஜி ஏற்கப்படுகிறது. நாம் ஏன் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எம்பவர் ஆகணும்னா எனக்கு இடஒதுக்கீடு வேணும். எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னா
சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாடு இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருந்தாக வேண்டும். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எந்த பெயரால் வழங்கப்பட வேண்டும். ஈழத்திலே தமிழர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்கிற போது அந்த வன்முறையை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் மட்டுமல்ல, அந்த ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் மட்டுமல்ல, அவர்கள் அரசியல் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அந்த அரசியல் அதிகாரம் என்பது தனி நாடு என்கிற கோரிக்கையாக மாறி இருக்கிறது, தமிழ் ஈழம் என்கிற கோரிக்கையாக மாறி இருக்கிறது. ஆகவேதான் அதை நாம் ஆதரிக்கிறோம். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும். அப்படின்னா பெரும்பான்மை தேசிய இனத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து சிறுபான்மை தேசிய இனம் தற்காத்துக் கொள்ள முடியும். பெரும்பான்மை இந்து மதம் சார்ந்த மக்களின் ஆட்சி அதிகார வன்முறைகளில் இருந்து சிறுபான்மை மத சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், சமணர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டெமோக்ரசி என்பது சிறுபான்மையினரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் டெமோக்ரசி. அவர்களை எல்லாம் அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதற்கு சமூக நீதி கோட்பாடு வேண்டும். நாளை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்த நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை நாம் எல்லோரும் அதை ஒரு சட்டம் என்று மட்டுமே பார்க்கிறோம். நீங்கள் அந்த சட்டத்தில் பெயரை படித்து பாருங்கள், ஒரு தடவை ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல் என்று, அடித்தளத்திலிருந்து கட்டமைத்தல். இந்த பில்டிங்கை இடிச்சுட்டு மேல கட்டணும், அல்லது இந்த கூரையை இடிச்சுட்டு கான்கிரீட் ரூஃப் போடணும் அப்படின்னா அது வந்து ஒரு பில்டிங், அதாவது இருக்கிற வேலைகளை முடிக்கிறது, அது கம்ப்ளீட் பண்ணுறது. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இங்க எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, எந்த இடத்துல கல்லூரி இருக்கணும், எந்த இடத்துல சயின்ஸ் பிளாக் இருக்கணும், எந்த இடத்துல ஹிஸ்டரி, ஜியோகிரபி அது மாதிரியான கோர்சஸ் அந்த பிளாக் இருக்கணும், எந்த இடத்துல பிரின்சிபால் அலுவலகம் இருக்கணும், எந்த இடத்துல ஹாஸ்டல் இருக்கணும், எந்த இடத்துல இந்த மாதிரி ஹால் இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாலை வசதி, அதற்கு தகுந்த மாதிரி குடிநீர் வசதி, அதற்கு தகுந்த மாதிரி மின்சார வசதி, இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து புதிதாக நிர்மாணிப்பதற்கு பெயர்தான் புதிதாக நிர்மாணித்தல், கட்டமைத்தல். அதுதான் ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூட், கான்ஸ்டிடியூட் என்றால் கட்டமைப்பு செய். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை நிர்மாணிக்க வேண்டும். அப்படின்னா இந்தியா அதுக்கு முன்ன இல்லையா, இருந்தது. அப்ப ஏன் இப்ப புதுசா இந்தியாவை கட்டமைக்கணுமா? ஆமா. ஏன் கட்டமைக்கணும்? ஏற்கனவே இருந்த இந்தியா சரியில்லை. அது என்ன இந்தியா? பழைய இந்தியா. அது என்ன இந்தியா? சனாதன இந்தியா. அது என்ன இந்தியா? சமமில்லாத இந்தியா. அது என்ன இந்தியா? சகோதரத்துவம் இல்லாத இந்தியா. அது என்ன இந்தியா? சுதந்திரம் இல்லாத இந்தியா. அது என்ன இந்தியா? பரப்பால் உயர்வு தாழ்வு உண்டு என்கிற வர்ணாசிரமத்தை கடைபிடித்த இந்தியா. ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற இந்தியா. அந்த இந்தியாவை அடியோடு தரைமட்டமாக்கிவிட்டு புதிய இந்தியாவை நிர்மாணிக்க போகிறோம். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் டிக்ளேர் செய்கிறார், பிரகடனம் செய்கிறார். அதை சொல்லுவதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள், முகவுரை. எனவே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்திய கட்டமைத்தல், இந்திய கட்டமைப்பு, அவ்வளவுதான். சட்டம் தான் கிடையாது. அதுல எங்கேயும் லான் இல்ல, எந்த இடத்திலும் ஆக்ட் இல்ல, எந்த இடத்திலும் கோடு இல்ல. சட்டத்தை இந்த 3 சொற்கள் தான் சொல்றாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஃபேமிலி ஆக்ட்,
லா, எத்தனையோ லா இருக்கு. லான் இருக்கு, ஆக்ட் இருக்கு, கோடு இருக்கு. ஃபேமிலி லா. ஆக்ட், கோட், லா என்ற சொற்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது கிடையாது. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதே ஒரு மேனிஃபெஸ்டோ. அது ஒரு கொள்கை அறிக்கை, அது ஒரு கொள்கை பிரகடனம், ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை பிரகடனம். எப்படி கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் தொழிலாளர்களின் விடுதலைக்காக ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை தாக்கல் செய்தார்களோ, அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை போல ஒரு புதிய இந்தியாவை நிர்மாணிப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது என்ன இந்தியாவை கட்டமைக்க போகிறது என்றால், இந்தியாவில் இருக்கிற இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு குடிமகனுக்குமான நீதியை வழங்கவும், லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்வாலிட்டி சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் ஆகிய இந்த விழுமியங்கள் நிறைந்த ஒரு தேசத்தை, ஒரு குடியரசை இங்கே நாங்கள் உருவாக்க உறுதி எடுத்துக் கொண்டு என்றுதான் அந்த பிரியாம்பிள் தொடங்குகிறார். அதுதான் கொள்கை பிரகடனம். ஜஸ்டிஸ் நீதி வேண்டும், லிபர்ட்டி சுதந்திரம். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் முடிவு பண்ணணும். ஒரு பெண்ணாய் இருப்பவள் தான் எதிர்காலத்தில் வாழப்போகிற இணை என்ன ஒரு 50 வருஷமாவது புருஷனோட வாழ்ந்தாங்க. அப்படின்னா எத்தகைய கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த முடிவெடுக்கிற சுதந்திரம் இந்த மண்ணில் பெண்ணுக்கு உண்டா? நாமெல்லாம் பெண் மீது இருக்கிற அக்கறையோட நாம இவனைதான் கட்டி கொடுங்க, அவனைதான் கட்டி கொடுங்க பொறுப்புணர்வோடு செயல்படுறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. அந்த பொறுப்புணர்வு பெற்றோருக்கு உண்டு, அது இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. ஆனாலும் அந்த பெண் அதை மீறுகிற போது, நான் தாய் மாமனை கட்டியே விரும்பல அப்படின்னு ஒரு பெண் சொல்ல முடியுமா? இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ லிபர்ட்டி. சுதந்திரம் இல்லை, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை என்கிற போது ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஆணர் கில்லிங் இங்கே வருகிறது. சுதந்திரம் இல்லை என்கிற இடத்தில் ஆணர் கில்லிங் வருகிறது. சுதந்திரத்தை அனுமதித்தால் மகள் எதையோ விரும்பினால் இதையும் விரும்புகிறார். விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், இந்த விருப்பமும் சரி இருக்கட்டும் என்று அனுமதிக்கக்கூடிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்படவில்லை. ஏனென்றால் சாதி அவனை விடவும் மேலானது என்கிற எண்ணம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. சாதியின் பெயரால் அவனுடைய கௌரவம் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சாதி சகோதரத்துவத்தை மறுக்கிறது, சாதி சமத்துவத்தை மறுக்கிறது. ஆகவேதான் அம்பேத்கர் இந்த பிரியாம்பிள் என்கிற முகவரைக்குள்ளே இந்த மூன்றும் பழைய இந்தியாவை தகர்த்தெறியக்கூடிய அணுகுண்டுகள், ஆட்டம் பாம்ஸ். இந்த மூன்றும் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சம்மட்டி எடுத்துக்கொண்டு பாபர் மசீதை உடைத்ததை போல் உடைக்க முடியாது இந்த பழைய இந்தியாவை. வெடி வைத்து குவாரிகளை தகர்ப்பதை போல தகர்க்க முடியாது இந்த சாதிய சமூக கட்டமைப்பை. ஆகவே அதற்கான ஆற்றல், அதை பழைய இந்தியாவை தகர்ப்பதற்கான ஆற்றல் லிபர்ட்டிக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆற்றல் ஈக்வாலிட்டிக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆற்றல் ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளே இருக்கிறது. இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது மட்டும் ஒரு 60-70 விழுக்காடு நடைமுறைக்கு வந்தாலே பெண்களின் மீதான வன்முறைகள் தடுக்கப்படும், தலித்துகளின் மீதான வன்முறைகள் தடுக்கப்படும், சிறுபான்மை மக்களின் மீதான வன்முறைகள் தடுக்கப்படும். எல்லோருக்கும் இங்கே நீதி கிடைக்கும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது இங்கே தழைத்து வளர்ந்தோங்கும். அப்போது நாம் வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கையை உய்த்துணர முடியும். ஆதிக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். ஆகவே பெண்களை நாம் சமமானவர்களாக கருத வேண்டும் என்பதை விட அவர்களை சமமான சக்தி உள்ளவர்களாக, வலிமை உள்ளவர்களாக வளருவதற்கு எந்த இடையூறும் செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்கள் கல்வி பெற வேண்டும்,
அவர்கள் அதிகாரம் பெற வேண்டும், அவர்கள் ஆளுமை பெற வேண்டும். பல கூட்டங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்மை என்பது ஆண்களுக்கு மட்டுமே உரியதல்ல, பெண்களுக்கும் உண்டு. ஆண்மை என்ற சொல் ஆளுமை என்பதன் மருவிய சொல் தான். ஆளுமை என்பதுதான் ஆண்மை என்றார். ஆளுமை என்பது ஒரு லீடர்ஷிப், ஆளுமை என்பது ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை என்பது ஒரு டெசிஷன் மேக்கிங், ஆளுமை என்பது ஒரு திட்டமிடுகிற ஆற்றல், ஆளுமை என்பது ஒரு ஆற்றல். பெண்ணுக்கும் ஆளுமை உண்டு என்றால் பெண்ணுக்கும் ஆண்மை உண்டு என்று. பெண்மை என்றால் என்ன? பெண்மை என்றால் பேணுமை என்று பொருள். பேணுமை என்றால் பேணி பாதுகாத்தல், கேரிங். பெண்களுக்கு தான் அதிகமான கேரிங், குழந்தைகள் மேல ஒரு கேரிங். அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு துணிமணியை எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணுங்கிற ஒரு கேரிங். சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லபடியா இருக்கீங்களா, இந்த கேரிங், அதுதான் பேணுமை. ஆண்களுக்கு அந்த கேரிங் இருந்தால் ஆண்களுக்கும் அந்த பெண்மை இருக்கிறது என்று. பேணுமை என்கிற பண்பு ஆண்களுக்கு இருந்தால் ஆண்களுக்கும் பெண்மை உண்டு. ஆளுமை என்கிற பண்பு பெண்களுக்கு இருந்தால் பெண்களுக்கும் ஆண்மை உண்டு. இப்படி பெண்கள் ஆளுமை மிக்கவர்களாக இந்த மண்ணில் வளருகிற போதுதான் பெண்கள் மீதான வன்முறைகளை ஒழிக்க முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.